கோவையில் 1 கோடி மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்காக ஊருக்கு சென்ற நிலையில் 1 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் பூட்டை உடைக்காமல் கதவை திறந்து இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த கொள்ளை சம்பவம் குறித்து விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. கோவையில் வீட்டின் பூட்டை திறந்து சுமார் 103 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கோவை குனியமுத்தூர் நரசிம்மபுரம் ஸ்ரீ ஐயப்பா நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஜெபா மார்டின். இவர் அங்குள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். தற்போது அரையாண்டு தேர்வுகள் முடிந்து விடுமுறை விட்டிருக்கிறது. விடுமுறை நாள் என்பதால் தனது குடும்பத்துடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்காக உறவினர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலை அவர் வீடு திரும்பிய போது பீரோவில் வைக்கப்பட்டு இருந்த சுமார் 103 சவரன் நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் களவு போனது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து அவர் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் தகவலை அளித்து புகார் அளித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வீட்டின் பூட்டை உடைக்காமல் கதவை திறந்து இந்த கொள்ளை சம்பவமானது நடந்திருக்கிறது. எனவே நன்றாக பழக்கமுள்ள நபர்கள் யாராவது இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். மேலும் போலீசார் சம்பவ இடத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 103 சவரன், அதாவது 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை போன சம்பவமானது கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அஸ்வினி. கோவையில் 1 கோடி மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்காக ஊருக்கு சென்ற நிலையில் 1 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் பூட்டை உடைக்காமல் கதவை திறந்து இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த கொள்ளை சம்பவம் குறித்து விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. கோவையில் வீட்டின் பூட்டை திறந்து சுமார் 103 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கோவை குனியமுத்தூர் நரசிம்மபுரம் ஸ்ரீ ஐயப்பா நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஜெபா மார்டின். இவர் அங்குள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். தற்போது அரையாண்டு தேர்வுகள் முடிந்து விடுமுறை விட்டிருக்கிறது. விடுமுறை நாள் என்பதால் தனது குடும்பத்துடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்காக உறவினர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலை அவர் வீடு திரும்பிய போது பீரோவில் வைக்கப்பட்டு இருந்த சுமார் 103 சவரன் நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் களவு போனது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து அவர் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் தகவலை அளித்து புகார் அளித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வீட்டின் பூட்டை உடைக்காமல் கதவை திறந்து இந்த கொள்ளை சம்பவமானது நடந்திருக்கிறது. எனவே நன்றாக பழக்கமுள்ள நபர்கள் யாராவது இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். மேலும் போலீசார் சம்பவ இடத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 103 சவரன், அதாவது 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை போன சம்பவமானது கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அஸ்வினி. மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.